அரிசி விற்குது, கோதமமா விற்குது. ராணுவம் குத்தகை காணி கொடுக்குது, ராணுவம் தான் இங்க படுடம் கட்டி கொடுக்குது. ராணுவம் என்ன செய்யுதுன்னு எல்லாமே ராணுவ முன்பள்ளி நடக்குது, முழுக்க ராணுவம் தான். அப்ப இது நாங்கள் ராணுவ ஆட்சி தான் நடக்குது. இங்க பிரைவேட் நாங்க சொல்றது ராணுவம் ஒன்றும் செய்யல, நல்லாட்சி நடக்குது, சிவில் நிர்வாகம் நடக்குதுன்னு இப்படி போய் சொல்லிடும். அப்ப படிவா ஒட்டுமொத்தமா நாங்க முடிவெடுக்கணும். சிவில் நிர்வாகமும் இல்லை, நல்லாட்சியும் இல்லை, கிளிநொச்சியில முழுமையான ஒரு ராணுவ ஆட்சி நடந்து கொண்டே இருக்குது. அது எந்த மாற்றமும் இல்லை. இதை தெளிவா சொல்லணும். என்ன பாருங்க, ஒரு காணியை நீங்கள் சொன்னீங்க, ஒரு கூட்டத்தில் நீங்க சொன்னீங்க டிஎஸ் கரும்புற காணி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க சொல்றீங்க 80 ஏக்கர் ஒப்படைக்கல. 140 ஏக்கர் 140 ஏக்கருமே அவர்கள் இந்த முறை விவசாயிகளுக்கு குத்தகை கொடுத்திருக்காங்க. இல்ல கிளிநொச்சி நகரத்தில் இருக்கிற 40 விதமான காணிகளை ராணுவம் ஒப்ப விட்டு வெளியேறினோம். ராணுவத்துக்கிட்ட இடமடி சந்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா குளம் வரைக்கும் ராணுவம் மயப்படுத்தப்பட்ட காணியா தான் இருக்கு. இங்க மலையாளத்துக்கு போனா ராணுவம், பழைய கச்சேரிக்கு பின்னால போனா ராணுவம், புது கச்சேரிக்கு பின்னால போனா ராணுவம், பிறந்தலுக்கு போனா ராணுவம். இந்த பாருங்க வைஎம்சியில காணியும் விட இல்லை, அங்க பிறந்தல வைஎம்சியில காணியும் விட இல்லை. ஒட்டுமொத்தம் மிச்சத போலீஸ் பிடிக்குது. அப்ப காணி என்ன கிளிநொச்சி நகரமயம் ஆகிறது? எப்படி கிளிநொச்சி நகராக்கம் வரும்? நகரத்தை கதைச்சிட்டு போறோம், அடுத்த கூட்டத்துக்கு வந்து கதைப்போம். இதுல வந்து நானும் ஸ்ரீ இந்த விஷயத்துல நான் அவருடைய செய்தி தான் இதை பற்றி கலைக்கிறேன். ஏனென்றால் எங்களால் இயல்பான அளவுக்கு நாங்கள் ஜனாதிபதியோட கழிச்சிருக்கிறோம். இப்போ அண்மையில் பிரதம மந்திரிய காணிக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதை விட நாங்கள் இப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அவருக்கு கூட இது சம்பந்தமான முழு விவரங்களையும் சொல்லி எந்தெந்த இடங்களில் எங்கெங்க இன்னும் இராணுவம் இருந்து கொண்டிருக்கின்றதை கொடுத்திருக்கிறோம். இது வந்து நாங்கள் எங்களால் எதுவான அளவு நாங்கள் எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்.